அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் ஒரு சிறுமிக்கு நடந்த கொடுமை. ஒருத்தவன் 2 பேர் இல்லைங்க, 64 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இப்போ அதிர வச்சிருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சுன்றதை இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். கேரளாவில் பத்திரம்பாக்கம் திட்டாவில் ஒரு ஸ்கூலில் அந்த குழந்தைகள் பாதுகாப்பு துறையிலேருந்து பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக அவங்க நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. எப்படி நடந்துக்கணும், இந்த குட் டச் பேட் டச் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பசங்களாக கூப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவேர்னஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு ரொம்ப டல்லாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை தோணியிருக்கு. முகத்தை பார்த்தே ரொம்ப உன் மனசில் ஏதாவது தோணுதாமா, ஏன் இந்த மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீ ஏதாவது ஏன் உங்களுக்கு நடந்துச்சா, ஏன் இப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி நடந்துருந்தால் ஓப்பனாக சொல்லுங்கன்னு சொல்ல உடனே அந்த பொண்ணோட மனசில் இருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை கேட்டுட்டு அங்கே எல்லாருமே உறைஞ்சி போய் உட்காந்துட்டாங்க. ஒருத்தவன் 2 பேர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 64 பேர் அந்த பொண்ணுக்கு பாலியல் பிரச்சனை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி அவங்க டீட்டெயிலாக விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 13 வயசுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு 13 வயசு அப்போ லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணும்போது அந்த பையன் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க தனியாக எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க. வெளியில் போன இடத்துல அவன் ஆபாசமாக ஒரு சில படத்தை எல்லாம் காட்டி ஒரு தப்பான எண்ணத்தை தூண்டி தப்பு பண்ணியிருக்கான். அந்த தப்பு பண்ணதை வீடியோ எடுத்திருக்கான். இவன் பண்ணது இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் இந்த வீடியோ காட்டியிருக்கான். காட்டினது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணியிருக்கான். ஷேர் பண்ணதில் அவனுங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை அந்த பொண்ணுங்கள்கிட்ட காட்டி அதில் இருக்கிறவன் எல்லாருமே, அதில் இருக்கிறவன் ஒரு சிலவன் அக்யூஸ்டு, ஆட்டோ ஓட்டுறவன், டிரைவர், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இவனுங்க. அதை காட்டி இவனுங்க அதை வீடியோ எடுத்து அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு வீடியோ எடுத்து அதை இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கானுங்க. இதில் அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டவங்க ஒரு சிலவனும் இந்த வீடியோவை எடுத்து அந்த தப்பாக அந்த பொண்ணுகிட்ட நடந்திருக்கான். இது அவங்க ஏரியாவில் போயிருக்கு. ஏரியாவில் இருக்கிறவனுங்க ஒரு சிலவனுங்க. இதெல்லாம் போக அந்த பொண்ணோட அப்பனோட ஃப்ரெண்டு கொண்டு அந்த வீடியோவை காட்டி பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்திருக்கான். அவனுங்க எல்லாருக்கும் வயசு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 25க்குள்ளங்க. அந்த 64 பேரில் பாதி பேருக்கு வயசு 25க்குள்ளே. அதில் அவங்க அப்பா வயசில் இருக்கிறவனுங்க ஒரு சிலவனுங்க. இவனுங்களாம் என்ன பண்ணுறது? இவனுங்களாம் உயிரோடே விடக்கூடாதுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் போல். சரி, இந்த பிரச்சனையை எப்படி அந்த பொண்ணுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, எப்படி யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் பயந்து போய் இது எல்லார்கிட்டையும் காட்டி நம்ம வீட்டில் பிரச்சனையை உண்டாக்கிறோம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. கடந்த 5 வருஷமாக இது தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. இப்போ இந்த கிளாஸ் இவங்க எடுத்து விசாரிக்கும் போது தான் இந்த உண்மை எல்லாம் வெளியில் வருது. இப்போ காவல்துறை சார்பாக கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் போயிட்டுருக்கு. 30 பேர், குறைஞ்சது 30 பேருக்கு மேலே இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அரெஸ்ட் பண்ணதில் 40 பேரோட ஃபோன் நம்பர் இந்த பொண்ணு தான் அடையாளம் காட்டியிருக்காங்க. ஃபோன் நம்பரை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிலவன் இந்த கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மாட்டிட்டோம், தெரிஞ்ச உடனே அப்ராடுக்கு எஸ்கேப் ஆகிட்டானுங்க போல் ஒரு சிலவனுங்க. இது மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது அவங்க நினச்சி கூட பார்க்கல போல். இந்த ஒரு விஷயம் அவங்க சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு இல்லை. இது விசாரிக்க தான் ரொம்ப பெருசாக போயிட்டு இப்போ ஒட்டுமொத்த கேரளாவும் இப்போ அதிர்ந்து போயிருக்கு. என்ன, பொண்ணுக்கு 13 வயசுலேருந்து இப்போ தான் ஒரு 2-3 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 18 வயசு ஆகி இந்த 18 வயசு இப்போ தான் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் அவங்க அனுபவித்த அந்த கொடுமையை எப்படி சொல்கிறதுனே தெரியல. என்கொயரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எப்படியும் இருக்கிறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு தக்க கொடுமையான தண்டனை கொடுத்தாதான் திரும்ப பண்ணணும் நினைக்கிறவன் எவனும் பண்ணக்கூடாது. இதை நம்ம அடிக்கடி இந்த ஒரு விஷயம் நடக்கலை. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் மாதத்துக்கு 2 விஷயம் அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது இவனுங்க அப்படி போயிட்டே இருக்கானுங்க. ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு ஓகே ஒரு தண்டனை கொடுத்துட்டோம், அந்த பிரச்சனை அதோடு முடியுது அப்படின்னா அதை விட்டுடுறானுங்க. திரும்ப அதேமாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது திரும்ப அதை நடத்துகிறானுங்க. இதுக்கு ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் பண்ணுறவன் பண்ணணும்னு நினைக்கிறவன் எவனும் பண்ண மாட்டான். அதை நம்ம கவர்மெண்ட்டு ஏன் எப்போ இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தெரியல. பெண் குழந்தை பெற்ற எல்லா பேரண்ட்ஸுக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைங்க போயிட்டுருக்கும்ல, ஃபஸ்ட்டெல்லாம் அடிப்பாங்க, ஸ்கூலில் அடிப்பாங்க. ஒரு சில விஷயம் வெளியில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே ஸ்கூல்லேயே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் நம்மளே போய் சொல்லிடுறோம், ஏன் என் பிள்ளைய அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல இருந்த மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் கண்டிச்சாதான் பிள்ளைங்க வளரும்போது நல்லபடியாக வளருதுங்க. நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்குறது கிடையாது. இப்போ ஃபோனு அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. ஃபோனில் குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்றது நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்குது, நம்ம ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதில் என்ன அவங்க பார்க்குறாங்க, என்ன மாதிரி வீடியோஸ் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது எப்படிப்பட்ட வீடியோஸ் வருதுன்றதை நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். ஒரு தைரியமாக இருக்கணும். யாராவது அந்த குட் டச் பேட் டச்னு சொல்லுவோம்ல, அந்த டச்சு சொல்லித்தர்றது இல்லாமல் எப்படி நடந்துக்கணும். ஒரு சிலவன் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டால் தப்பான ஒரு எண்ணத்தில் கை வைக்கிறதோ அப்படி நடந்துக்கிட்டால் டேரெக்டாக நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லணும். சொல்லக்கூடிய தைரியத்தை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும்.
இப்போ அந்த அந்த பொண்ணுக்கு நடந்துச்சுல்ல, இப்போ நடந்த விஷயத்த வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கிட்ட ஏன் சொல்ல முடியலன்னா, அவங்க அந்த அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கலையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு வெளிப்படையாக கண்டிக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் நடந்துக்கணும். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்குதுன்றதை நம்மக்கிட்ட வெளிப்படையாக சொல்லுங்கள். பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லி தரணும் அப்படி தான் கிடையாது. ஆம்பளை பிள்ளைங்களும் சொல்லி தரணும். ஏன்னா இப்போ பண்ணானுங்கள்ல அந்த நாய்ங்கெல்லாம், அவங்களுக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சொல்லி தரணும்ல. இப்படியெல்லாம் இருங்கடா, இப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கணும், இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத நாம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்தா இந்த மாதிரி தப்பு வந்து நடக்காது. ஒருத்தவங்களை நமக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவன் வந்து வீடியோலாம் எவனையும் எடுக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போய் தப்பும் பண்ண மாட்டான். உண்மையாக லவ் பண்ணுறவன் எவனும் இந்த மாதிரி பண்ண மாட்டான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் அப்படின்னா வந்து இது அவனோட காம வெறியை தீர்த்துக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் கூட இருக்கும்போது வேறு, நீங்கள் இல்லாதப்ப அந்த வீடியோஸை பார்த்து அவன் அந்த காம வெறியை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறானுங்க. நான் காதலிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. அது எப்போ பண்ணணுன்றது இருக்குது. ஸோ யோசித்து தெளிவாக நடந்துக்கோங்க. ஸோ நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன நல்ல விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. பிள்ளைங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. அப்போ தான் வந்து அவங்க மனசில் உள்ளது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தான் பெற்று வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப வேதனைன்றதை விட ரொம்ப கோவம் வருது. இவனுங்களெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவனுங்களுக்கு வந்து அவன் பிறப்பு உறுப்பியே அறுத்துடணுங்க. அதுதான் வந்து ஒரு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு தண்டனையாக இருக்கும். பிறப்பு உறுப்பியே அறுத்துடணும். இந்த பொண்ணுக்கு நடந்த இந்த கொடுமைக்கு பண்ணவனுங்களுக்கு நல்ல தண்டனை கிடைக்கும்ன்றதை நம்புவோம்.